Hello NN for you squad. Welcome to 1 minute preparation of anatomy 2 mark question. Question number 52 out of 87. 52 உள்ள question என்ன கேக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா blood brain barrier னு இப்ப கேட்பாங்க. அப்படினா triple B BBB னு கேட்பாங்க. ரெண்டுமே ஒரே question தான். blood brain barrier அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வேர்ட்லயே ஆன்சர் இருக்கு. இந்த barrier அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பேஜ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்ல இருந்து நியூட்ரியன்ட் வந்து பிரெயினுக்கு சிஎஸ்எஃப்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேட் வால் மாதிரி இருக்கும். தேவையான நியூட்ரியன்ட் மட்டும் உள்ள போகும், மீதியெல்லாம் அலோவ் பண்ணாது. அதுதான் பிளட் பிரெயின் பேரியர். இப்போ டெஃபினேஷன் பாருங்க, உங்களுக்கு சிம்பிளா புரியும். ஏ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், அதாவது பிரெயினை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்மளோட பாடியே ஒரு மெக்கானிசம் கிரியேட் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பிரெயின் பேரியர். இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். இது என்ன பண்ணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலேட் த என்ட்ரி, எந்தெந்த நியூட்ரியன்ட் வந்து என்ட்ரி ஆகணும், எது வந்து என்ட்ரி ஆகக்கூடாதுங்கிறத வந்து ரெகுலேட் பண்ணும். from the regulate the entry of the substance from the blood to brain. அவ்வளவுதான் டெஃபினேஷன் முடிஞ்சது. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே ஃபங்க்ஷன் தான். ஒன்று வந்து எசென்சியல் நியூட்ரியன்ட் லைக் குளுக்கோஸ் அண்ட் வந்து ஆக்சிஜனை வந்து அலோவ் பண்ணும். இட் அலோவ் த எசென்சியல் நியூட்ரியன்ட் லைக் குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் அலோவ் பண்ணாது. இட் prevent the entry of harmful substance to the brain. அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 52 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸாக இருக்க 51 கொஸ்டின்ஸும் நம்மளோட சேனலில் இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.